Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரி ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம சுகர் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி 2mm 3mm 4mm அந்த பீட்ஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பீட்ஸ் எல்லாம் கையில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது இது பாருங்கள் இவ்வளோ சின்ன சைஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இது சுகர் பீட். இது ரெண்டும் 2mm பீட். இது 3mm, இது 4mm, 5mm. அதாவது நமக்கு சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். மற்றபடி பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே போகும். இது சுகர் பீட்ஸ். இது 2mm, இது 3mm, இது 4mm, 5mm. இதில் நமக்கு கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. சுகர் பீட்ஸ்லையும் அதே மாதிரி தான் கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. சரியா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ கிளாத்தில் வைக்க பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் இருக்குது. இது 2mm, இது 3mm, 4mm, 5mm அப்படின்னு சொல்லி அந்த சைஸ் மட்டும் வேரியேஷன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் நமக்கு பஞ்சாக கிடைக்கும். ஒரு பஞ்ச் 40, 45, 50 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது சுகர் பீட்ஸுக்கும் சரி, 2mm 3mm சரி, நீங்கள் டார்க்காக நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த கோல்டு வாங்காதீங்க. டல் கோல்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதாவது சைனி கோல்டு வாங்காதீங்க. டல்லாக இருக்கும்ல, அந்த கோல்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ப்ளவுஸுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஸ்டிச் போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். நார்மல் மிஷின் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துட்டேன். அப்புறமா பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில் எடுத்திருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சாக உங்களுக்கு கிடைக்கும். 40, 45 அப்படின்னு சொல்லி நீங்கள் பஞ்சோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா இது பண்ண வேண்டாம். இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே நீடில் அப்படியே விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம அப்படியே எவ்வளோ நம்மளால் லோட் பண்ண முடியுதோ அப்படி லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றுனா லோட் பண்ணுறதை விட இப்படி லோட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக பீட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இப்போ 4mm பீட்ஸ் இருக்குது. அதனால் நான் அதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். சரியா? எல்லாமே சேம் தான். நான் டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டேன் இல்லையா? அந்த எல்லா பீட்ஸையும் நம்ம இதே சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம சுகர் பீட்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பீட்ஸ் தான் போடணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த 2mm 3mm 4mm 5mm இருக்குல்ல, இதில் நம்ம சிங்கிள் பீட், அதாவது ஒரு பீடாக மட்டும்தான் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணணும். வாங்க ஸ்டிச் பண்ணுவோம். எப்போது மாதிரி நீடில் கீழே விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சிங்கிள் பீடாக போடுங்க. போட்டுட்டு ஒரு தள்ளிக்கோங்க. தள்ளிக்கிட்டு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செயின் கொடுப்போம் இல்லையா, அதே தான். அகெயின் ஒரு பீட் கொடுங்க. ஒரு தள்ளிக்கோங்க. ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு பீட் போடுங்க. ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. அகெயின் ஒரு பீட் போடுங்க. மறுபடியும் ஒரு பீட் போடுங்க. ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. நம்ம எதுவுமே பண்ண நார்மலாக செயின் போடுவோம் இல்லையா, அதை தான் நம்ம போட்டுட்ருக்கோம். சரியா? மறுபடியும் ஒரு பீட் போடுங்க. மறுபடியும் ஒரு பீட் போடுதும். ப்ரீவியஸாக போட்டதை ஒரு தள்ளிக்கோங்க. தள்ளிக்கிட்டு நார்மலாக செயின் போடுதான், வேறு எதுவும் போடலை. செயின் போட்டுதோம். அகெயின் மறுபடியும் ஒரு பீட் போடுங்க.
இப்படியே சிங்கிள் பீடாக போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சரியா? ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் பீட் போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதாவது முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் பீடாகவே போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்து முடிச்சிட்டோம். இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். எதனால் நம்ம வந்து ஒரு பீட்க்கு மேலே போடக்கூடாது அப்படின்னா நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து அதாவது கிளாத்தை வந்து ஃப்ரேமில் இருந்து கலட்டினதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா இது மாதிரி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிட்டாக அப்படியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து சிங்கிளாக பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு பீடை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்போவும் மாதிரி நார்மலாக ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பி இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே அப்படியே இழுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் விழுந்துடும். நம்ம நார்மலாக போடுற நாட்டை வந்து ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி த்ரெட்டு மேலே நிற்கும். நம்ம இந்த மாதிரி கீழே வந்து எடுத்து விடுவோம் இல்லையா, அந்த வேலை வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நமக்கு வந்து இப்போ சிங்கிள் பீடாக நான் சொல்லி தந்தேங்களா, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு செயின் கொடுத்து ரிவர்ஸில் திருப்பி நீங்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த பீட்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து த்ரெட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். அப்படி பாருங்கள், ஆடவே செய்யாது, நாட் ஓப்பனாகவும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு 4 mm ஒரு சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் 3 mm கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்படியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம பார்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேமாக ஒரே பீடை வச்சையும் நம்ம வந்து பார்டரை ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரியும் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ப்ளவுசஸ்க்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் கவனித்து பாருங்கள். சரியா? இப்போ அகெயின் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிளாக ஒரு பீடை வச்சு ஒரு லைன் ஒரு செயின் கொடுத்துட்டோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கிட்டோம். அகெயின் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு 4 mm ஒரு செயின், அகெயின் ஒரு சுகர் பீட் இப்படியே நம்ம கொடுத்து இதை வந்து எல்லாமே நம்ம வந்து பார்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஒரு 4 mm ஒரு சுகர் பீட் ப்ரீவியஸாக போட்டதை லைட்டாக ஒரு தள்ளிக்கோங்க. சரியா? ரொம்ப நெருக்கவும் வேண்டாம், லைட்டாக தள்ளிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கேப் வராமல் இருக்கும். அகெயின் ஒரு சுகர் பீட்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் கொடுப்போம். மறுபடியும் ஒரு 4 mm ஒரு சுகர் பீட், அகெயின் ஒரு 4 mm இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அந்த மெத்தட் பண்ண முடியாது. சரியா? ஒரு டப்பாவில் எதுலையாவது 2 பீடையும் சேர்த்து போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படி பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரே mm அதாவது 3 mm 2 mm அப்படி ஒரே பீடை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக போடுறதா இருந்தால் அந்த த்ரெட்லேருந்து அப்படியே எடுப்போம்ல, அந்த மெத்தடை யூஸ் பண்ணியே நம்ம வந்து விற்றுக்கலாம். இது ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து போடுங்க. எதுவுமே பண்ணல, செயின் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு பீடாக போட்டு போடுறோம். இதில் பார்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா இது உண்மையாகவே அழகாக இருக்கும். இப்போ தான் பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 4 mm கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு 3 mm இருந்தால் 3 mm கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணுறது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஒவ்வொரு பீட்காக நாட் போட்டுட்டு இருக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து முடிச்சிட்டோம். நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதுதான். நார்மலாக எப்போவும் எப்படி நாட் பண்ணுவோம் சேம் மெத்தடில் தான் நான் வந்து நாட் போடுறேன். பாருங்கள், கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க.
ஃபஸ்ட்டாக போட்ட த்ரெட்டை அப்படியே பிடிச்சிக்கோங்க, கீழே இழுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இதில் ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம வந்து சிங்கிளாக ஒரு பீடாக மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பீடாக நாட் போட்டுட்டு இருக்காமல் இந்த செகண்ட் மெத்தடாக யூஸ் பண்ணி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்டரில் இந்த மாதிரியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டையுமே நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ரிலேட்டட் வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.